தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 3% கிட்ட சரிஞ்சு முடிஞ்சிருக்குங்க. காரணம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் சொல்லுவோம். இப்போ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணிக்காரங்க எப்பவுமே பையரு செல்லருடைய ஸ்டாப் லாஸை கண்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு செல்லருடைய ஸ்டாப் லாஸை பையருடைய ஸ்டாப் லாஸ் தான் அவங்க ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3 நாளா டே டைம் ஃப்ரேம்ல தொடர்ச்சியா 3 ஒயிட் க்ளவ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. நல்லா டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஒயிட் க்ளவ் பேட்டர்ன் உருவாயிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா 4வது கேண்டில் இதுக்கு மேல ஓப்பன் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போச்சா நம்ம எண்டில் போகலாம். பெரும்பாலும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸோட ஸ்விங் கையை கட் பண்ணணும். கட் பண்ணுனா நம்ம எண்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரேஸ் ஆக்ஷன் படி, கேண்டலிஸ்டிக் சட்டன் படி. ஆனா இதை பார்த்தீங்கன்னா நம்ம பையர் எல்லாமே 3 நாளா, அதாவது 3 க்ளோஸ் பேட்டர்ங்கிறது ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோஸுக்கு மேலேயே கொடுக்கணும். அதே போல க்ளோஸுக்கு மேலே போலீஸ் 3 க்ளோஸ் பேட்டர்ன் மேலே மேலே கொடுத்துருக்கு. ஆனா 4th கேண்டில் நம்ம எப்பவுமே 3வது கேண்டில் முடிஞ்சு 4th கேண்டில் ஓப்பன் ஆகி ஒரு ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்டில் போனா நல்லா போகும். இல்லை அப்படின்னா திரும்பி கீழே வந்துடும். இங்க ரீடெஸ்டும் நடக்கல, ப்ரீவியஸையும் கையவும் கட் பண்ணல. ஆனா அதே நேரத்துல இந்த இடத்துல பாருங்க, நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இங்க இருந்து பாருங்க, நல்ல ஒரு லாங் லாங் கேண்டில் போட்டு ஒரு 3 க்ளோஸ் பட்டன் வந்துருக்கு. வந்தது ப்ரீவியஸ் ஸ்விங் கை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்விங் கை கிட்ட, ப்ரீவியஸ் கை கிட்ட நல்ல கன்சால்டேஷன் போட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு, இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா மேல போயிடுச்சு. நிறைய நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, இதையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 க்ளோஸ் பட்டன் தான். இந்த லோவா கட் பண்ணி, இந்த கையை கட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் மேல போய் சஸ்டெயின் பண்ணாம திருப்பி கீழே வந்துருச்சு. இது ஃபெயிலியர் மாடல். 4வது கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கணும், பெரிய லோல தான் டச் பண்ணிருக்கு. இந்த கையை கட் பண்ண முடியல, கையை கட் பண்ண முடியாம கீழே வந்துருச்சு. இந்த ஸ்விங் கையை கட் பண்ண முடியாம பேரிஷ் கொடுத்து வந்து. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பெரிய ஸ்விங் கையை கட் பண்ணிருக்கு, கட் பண்ணி நல்லா பேரிஷ் கேண்டில் போட்டு இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படி இல்லை. ஓகே, இந்த 3 நாள் மூவ்மெண்ட் எதனால அப்படின்னா, திங்கக்கிழமை மூவ்மெண்ட் பேங்கை வச்சு பேங்கிங்ல ஷார்ட் கவி ஆக்சிஸ் பேங்க் இந்த பேங்கை ஷார்ட் கவி பண்ணி ஏத்துனாங்க. செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லி ரீட்டைலர் எல்லாமே பெரிய நல்ல ஸ்டாக் எல்லாம் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. கொஞ்சம் ஐடியில கொஞ்சம் ஷார்ட் கவரிங் நடந்துச்சு, மேலே ஏத்துச்சு. நேற்று புதன்கிழமை ஐடி ஃபார்மா வச்சு கொஞ்சம் மேலே ஏத்துனாங்க, ஷார்ட் கவரிங் மூலமா மேலே ஏத்துனாங்க. இன்னைக்கு ஈரானுடைய சிக்கல்னால ஒட்டு மொத்தமா கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டாங்க. அதாவது ஸ்மார்ட் மணிக்காரங்க நம்மள ஸ்டாப் லாஸை கண்டு பண்றதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வரும். ஆனா அவங்க ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. போட்டு வச்சதுபடி கீழே வந்துருச்சு. இப்ப நிப்டி ஆனது கீழே 21,800 முடிய கூட வரலாம், இல்லை 22. அடுத்த சப்போர்ட் 22,770. இதுதான் சப்போர்ட், நிப்டியோட சப்போர்ட். இப்ப வீக்லி டைம் பிரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த லோல இருந்து இந்த கைக்கு நான் மார்க் பண்ணுங்க. இப்ப நிப்டி ஆனது அடுத்த லெவல் டீப் கரெக்ஷன் 22,760 முடிய வரணும். வந்துட்டு இதுல இருந்து அப்படி திரும்பலாம். இல்ல அப்படின்னா 21,800 முடிய மார்க்கெட் வரலாம். 21,800க்கு கீழே பேரிஷ் கேண்டில் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 20,000, அதுக்கு அடுத்து 18,000 முடிய கூட மார்க்கெட்டு போகலாம். போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிட்ட வாய்ப்பு ஒரு 50% இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படி பார்க்கும்போது அந்த லெவலுக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி சப்போர்ட் இருக்கு, 20,000 சப்போர்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி 20,700 சப்போர்ட் இருக்கு. அதனால சின்ன சின்ன சப்போர்ட்லாம் இருக்கு. அந்த சப்போர்ட்லாம் இது பண்ணி வரும். ஆனா இந்த இடத்துல 20,800க்கு கீழே, கரெக்டா சொல்லணும்னா 21,740க்கு கீழே
ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எம் பேட்டர்னா ஃபார்ம் ஆயிடும். லைன் சார்ட்ல வச்சா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு எம் பேட்டர்னா ஃபார்ம் ஆயிடும். எம் பேட்டர்னா ஃபார்ம் ஆச்சுன்னா இதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஒரு பூலிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் கொடுத்துட்டு சின்ன கன்சால்டேஷன் போட்டு ரீடெஸ்ட் போட்டு ரீடெஸ்ட் இது முடிய கூட போகலாம். போயிட்டு நம்மளை புள்ளப்பேக்கா மேல போயிடும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல நீசை கொடுத்து திரும்பவும் கீழே வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 21,800 லெவலுக்கிட்ட வரும்போது நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்டாக்கை வந்து வாங்குறதுக்கு பார்க்கலாம். சிறிது சிறிதாக வாங்குறதுக்கு நம்ம வந்து முயற்சிகள் பண்ணலாம். சிறிது சிறிதாக வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து அடுத்து தேவையான மந்த்லி வீக்லி மட்டும் கிடையாதுங்க. மந்த்லிலேயுமே வந்து ஒரு எம் பேட்டர்ன் உருவாகுது. இந்த எம் பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னா திரும்ப கீழே வரலாம். அதனால கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இந்த பாருங்க, இதை வந்து இந்த முன்னாடி உள்ள செனாரியோல 2019 18-19 இப்படித்தான் நல்லா மார்க்கெட் 15ல இருந்து இவங்க ஆட்சி வந்ததுல இருந்து மார்க்கெட் நல்லா மேல போச்சு. 17 ஸ்டாக் எல்லாமே அண்டர் வேல்யூல இருந்துச்சு. ஸ்டாக் எல்லாம் கீழே போச்சு. இண்டெக்ஸை மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை வச்சு 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 ஏத்திக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க முடியல, கொரோனா மூலமா கீழே வந்துருச்சு. இது அப்ப அந்த நேரத்துல இது வந்து இந்த இடத்த முடிய பார்க்கும்போது எம் பேட்டர்ன் இருந்துச்சு. ஆனா கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணல. இந்த லோவை வந்து இந்த இப்போதைக்கு இந்த எம் பேட்டர்ன் கட் பண்ணல. அடுத்து மேல போட்டு இந்த லோவை கட் பண்ணி டிபிள் பாட்டமா உருவாகி நல்லா டிபிள் பாட்டமா உருவாகி இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து டபுள் பாட்டம் வரலாம். ஆனா இந்த லோவை கட் பண்ணணும். கட் பண்ணி குளோஸ் கொடுத்தா மட்டும் நம்ம பார்ப்போம். குறைஞ்சபட்சம் மந்த்லி லெவல்ல வீக்லியில 22,340 200 சாரி 340க்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பிக் ரேலி அதுல இருந்து ஒரு 2,000 பாயிண்ட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல நம்ம மார்க்கெட்ல ஏன் எஃப்ஐ வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம மார்க்கெட் இன்னைக்கு இறங்க காரணம் வந்து ஃபெட்டுடைய மீட் வந்துச்சு. நேற்றுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஃபெட் வந்து வட்டி விகிதம் வந்து மாற்றம் செய்வாங்க எதுக்கு பார்த்தாங்க. ஆனா அது மாற்றம் செய்யப்படலை. 3.50 3.75% இந்த அளவிலே நீடிக்கிறது. பணவீக்கம் இன்ஃபிளேஷன் உடைய போர்காஸ்டும் ஈரான் அமெரிக்கா கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக 2020 ஆண்டுக்கான பணவீக்கம் வந்து 2.4% இருந்து 2.7% பெட்டு வந்து உயர்த்தி இருக்கு. இது சந்தைக்கு ஒரு சற்று பின்னடைவான செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் ரேட் கட் ஆனது இந்த வருடம் 3 ரேட் கட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2026ல 25 பைசா வந்து ஒரு முறை மட்டுமே நடக்க வாய்ப்புள்ளதாக சொன்னாங்க. அதே போல முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபெட்டுடைய தலைவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது. ஆனால் பணவீக்க இலக்கம் அதிகமாக இருப்பதால் வட்டி குறைப்பதில் அவசர காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாங்க. அதாவது அவர்களுடைய எக்கானமிக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருக்கு. ஆனா பட் வந்து பணவீக்கம் வந்து ஆயில்னால பணவீக்கம் வைக்கிறதுனால இப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்துட்டாப்ல. அதனால மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுங்க. சேர்த்து வச்சு இன்னைக்கு 700 பாயிண்ட் வாங்கிச்சுங்க. அதனால இந்த முடிவை வந்து கவனமா வச்சுக்கோங்க. இதனால சந்தை வந்து எனக்கு எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு நெகட்டிவ் தான். இப்பவும் நெகட்டிவ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து 9 மணிக்கு 9 மணிக்கு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டீங்க. லேட் ஆகி போச்சு. அதே போல வந்து எஃப்ஐ வந்து தொடர்ச்சியா வித்துட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னா வேல்யூவேஷன். நம்ம பங்கு சந்தையானது கடந்த 10 ஆண்டுகளை 2016ல இருந்து பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி வந்ததுல 15வது வருஷத்துல இருந்து கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்கும்போது இந்திய சந்தை இப்போதும் வந்து அதிக கை வேல்யூவேஷன்ல இருக்கிறதுங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் சராசரியை 10 ஆண்டுகள் ஒப்பிடும் போது
வேல்யூவேஷன் அதிகமா தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்னா 2020ல இருந்து எடுத்துக்கோங்க. 20 ஆண்டுகள ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தை வந்து ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. வந்து விட்டது. இருந்தாலும் எஃப்ஐஇக்கள் வந்து 10க்கு மேல ஆண்டுகள்ல அவங்க வந்து பார்க்கிறதுனால, இன்னமும் எஃப்ஐ உடைய செல்லிங் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு காரணம். அப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வளரும் நாடுகளுடன் ஒப்பிடும்போது எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேசில் இந்த மாதிரி நாடுகளோட ஒப்பிடும்போது, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை ஒப்பிடும்போது, நம்ம சந்தை மதிப்பீடு இந்தியா சந்தை இன்னமும் கை வேல்யூ பிரீமியம் வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. மற்ற நாட்டுகள்ல விட நம்ம இது வேல்யூவேஷன் அதிகமா தான் இருக்கு. அதனால குறைந்த வேல்யூவேஷன் கொண்ட நாடுகளை நோக்கி இப்ப வந்து அவங்க வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு நோக்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதனாலையும் எஃப்ஐகள் வந்து இங்க வருவது குறைவாக பார்க்கப்படுகிறது. அதே போல வந்து யுஎஸ்ஏல வந்து ரேட் வந்து கிட்டத்தட்ட 3.75% இருக்கிறதுனால அங்க ட்ரெஷரி பாண்டுல வந்து முதலீடு செய்வது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தினால இந்தியா போன்ற வளரும் நாட்டுகள்ல ரிஸ்க் அதிக வளரும் நாடுகள் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு காரணத்தினால அவங்க யுஎஸ்ஏ ட்ரெஷரி பாண்டுல வந்து அதிகமா முதலீடு பண்றாங்க. இதனாலையும் நம்மளுடைய நாட்டுக்கு எஃப்ஐ ஆனது வர்றது கம்மியா இருக்கு. நம்மளுடைய ஆளு சொல்லலாம் எஃப்ஐ இல்ல நம்ம நாட்டு மக்களே வளர்த்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. எட்ட மாட்டு வண்டிக்கு வந்து ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னா முன்வீலு பின்வீலு ரெண்டுமே வேணுங்க. முன்வீல் மட்டும் நல்லா இருந்தா போதாது, பின்வீலும் வேணும். அதனால எஃப்ஐங்கிறது வந்து ஒரு டூ வீலருக்கு ஒரு வண்டிக்கு வந்து ஒரு சக்கரம் மாதிரிங்க. அந்த சக்கரம் வந்து ஒரு சக்கரம் இல்லாட்டினா ஒழுங்கா ஓடாது. அது மாதிரிதான். இந்திய சந்தை 5 ஆண்டு சுருக்கமா சொல்லணும், இந்திய சந்தையானது 5 ஆண்டு கால சராசரிக்கு வேல்யூவேஷனுக்கு வந்திருந்தாலும் அமெரிக்கா வட்டி விகித உயர்வு மற்றும் பிற நாடுகளை விட இந்தியா வந்து எக்ஸ்பென்சிவ் என்ற எண்ணமே எஃப்ஐகளை தொடர்ந்து விற்க தூண்டுகிறது. இதனாலேயே இவங்க வந்து இங்க வரமாட்டேங்கிறாங்க. அது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இப்ப நடக்கக்கூடிய மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இதை வந்து ஒரு சாதாரண ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டா தெரியலங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் பார்க்கும்போது இம்பிள்ஸ் மூவை பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு கரெக்ஷனா பார்க்க முடியல. இது ஒரு பெரிய குளோபல் கிரைசிஸ் ஆரம்ப சிக்னலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா ஆயில் பிரைஸ் வந்து 130 போய் திருப்பி 100 வந்து திருப்பி 105 103ல இருந்து இன்னைக்கு 126 முடிய போயிருக்குங்க. அதே போல ருபாவுடைய வீழ்ச்சி நம்ம டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய வீழ்ச்சியும் 92 மேல இருக்குங்க. அதே போல HDFC பேங்க் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பேங்க் 9% இன்னைக்கு கிராஸ் நடந்துட்டு. மேலும் கல்ஃப் நாடுகள்ல போர் சூழல் வந்து அதிகமா தென்படுது. இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்குங்க. நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ்னா குவைத்தில் உள்ள முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. இதன் இமிடியட் இம்பாக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குருடு ஆயில் பிரைஸ் நேராக டாலர் 126 உயர்ந்திருக்கு. இது சாதாரண இங்கிலீஷ்க்கு இல்லைங்க. இது ஒரு சப்ளை ஷாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் ஆயில் ஒரு முக்கியமான வழியாக செல்லும் கம் கர்மஸ் நதிக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஷிப்பிங்குக்கு வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கார்கோ மூவ்மெண்ட் 70% வரை குறைத்திருக்காங்க. இதன் அர்த்தம் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஆயில் கிடைக்காமல் போகக்கூடிய அபாயம் இருக்கு. இதன் இம்பாக்ட் நமக்கு தாங்க அதிகம், இந்தியாவுக்கு தான் அதிக பாதிப்பு. ஏன்னா நம் நாடு 80% வந்து ஆயில் இம்போர்ட் தான், இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆயில் பிரைஸ் அதிகமானால் நம்ம எக்கனாமிக்கு டைரக்டா இம்பாக்ட் ஆகும். அதனால கவர்மெண்ட் செலவு அதிகரிக்கும்.
பெட்ரோல் டீசல் விலை உயரும், இன்ஃபிளேஷன் உயர, அக்ரிகல்ச்சர் பொருட்கள் எல்லாமே விலை உயர வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்திய ரூபாய் 92 ரூபாய் முடிய வீழ்ச்சி அடைந்திருக்குங்க. ஆனா இது மட்டுமல்ல, ஒரு ஒரு மொத்தம் சந்தையில வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் சிச்சுவேஷன் இருக்குங்க. முதல் ஆபத்து ஆயில் ஷாக்ஸ், இரண்டாவது லிமிடெட் ப்ராப்ளமா இருக்கு, அந்த தடைகள் இருக்கு. கல்ஃப் நாடுகள்ல சுமார் 80 லட்சம் இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். அது ஒரு பயமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு அனுப்பும் பணம் தான் நம்ம எக்கனாமிக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்துச்சு. ஆனா போர் வந்தால் என்ன ஆகும்? ஜாப் பாதிக்கப்படும், மணி இன்ஃப்ளோ குறையும். மூன்றாவது மிகப்பெரிய ஆபத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிசர்வ் மில்கியேஷன், அதாவது 80 லட்சம் பேருக்கு இந்தியா திருப்பி வந்தால் வேலை வாய்ப்பு பிரச்சனை, கவர்மெண்ட் மீது அழுத்தம், கன்ஸ்பிரஷன் வந்து குறையும், நுகர்வு வந்து குறையும். இந்த மூன்றும் சேர்த்து பார்க்கும்போது எக்கனாமி ஆனது ஸ்லோ டவுன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த மாதிரி இருக்கிற போது இதற்கு இடையில HDFC பேங்குடைய பெரிய பேங்க் இந்தியால 9% சரிஞ்சு, இதுக்கு வந்து அங்க சேர்மேன் வந்து ரெகனேஷன் பண்ணியிருக்காப்புல. அவர் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் மார்க்கெட்டை ஷாக் ஆக்கிடுச்சு. என்னன்னா, பேங்க் பிராக்டிஸ் வந்து என் வேல்யூவுக்கு மேட்ச் ஆகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அவர் ஏற்று வேண்டியது அர்த்தம் என்னன்னா, உள்ள ஏதோ ஒரு பேங்குக்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர் கிட்ட ஒரு பேனிக்கா உருவாக்கி விட்டு போயிட்டாப்புல. இந்த பேனிக்கினாலே இந்த பேங்கிங் செக்டார் எல்லாம் வீக்காக இருந்துச்சு. மார்க்கெட் முழுவதும் இன்னைக்கு இம்பாக்ட் ஆச்சுங்க. இந்த செக்டார் இதோட பேங்கோட இம்பாக்ட். இதோட சேர்த்து இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோட இல்லாம நம்ம இந்தியா வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குவது தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதுங்க. அதற்கு பதிலாக USA உடன் டீல் செய்துள்ளது. இது இந்த இந்த பெனிஃபிட் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் டாக்ஸ் குறைவு. ஆனால் ரிஸ்க் என்னன்னா, ஆயில் சோர்ஸ் லிமிட் ஆகி விட்டதுங்க. இப்போது கல்ஃப் மேலும் ப்ராப்ளமாக இருக்கு. இதனால் இந்தியா, US, வெனிசுலா மீது டிபெண்ட் ஆகி இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குங்க. இந்த ரிஸ்கியான சுச்சுவேஷனாக இன்வெஸ்டர் பார்க்கப்படுகிறாங்க. கமாஸ்டெக் பிளாக் ஆனதால் ஆயில் மட்டும் இல்லைங்க, காப்பரு, சல்பரு, இவை எல்லாமே வந்து சப்ளை பாதிக்கப்படும். இது டிஃபென்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய இதுங்க. அதனால ஏதாவது ஒரு குளோபல் சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு. இது எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இருக்கணும். ஒரு புறம் இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும், மறுபுறம் குறைத்தும் குறையும். இது மார்க்கெட்டு ஒரு மிகவும் மோசமான செனரியாக பார்க்கப்படுகிறது. இப்ப இன்வெஸ்டர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுச்சுவேஷன்ல பேனிக் ஆகி செல் பண்ணினாலும் லாஸை வந்து பிளைண்டா புக் பண்ணாதீங்க. அதே போல பிளைண்டா வந்து பையும் பண்ணாதீங்க. கேஷை மெயின்டைன் பண்ணுங்க, ரிஸ்கை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. டிஃபென்சிவ் செக்டர் இல்லை FMG, ஃபார்மா போன்ற ஸ்டாக்குகளை கவனிச்சு உங்க அட்வைஸரை கேட்டுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. கோல்டு மேல கவனம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கோல்டை வாங்க பாருங்க. பெரும்பாலும் பிசிக்கலா வாங்க பார்க்கறது நல்லது. இந்த இது எல்லாமே நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி ப்ரிப்பேர் ஆனவங்க மட்டுமே ஜெயிக்க முடியும். மார்க்கெட் கிராஷ் வந்தால் எந்த பயமும் இல்லாம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தயாராக இல்லாதவர்களுக்கு உரிய டேஞ்சர் தான். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது பார்த்துக்கிட்டு கவனமா இருங்க. பயத்தோட இருக்காம பிளானுடன் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்ல சர்வே பண்றது தான் ப்ராஃபிட் பண்ணுவான். அதனால ஸ்மார்ட்டாக இருங்க, சேஃபாக இருங்க. இதுதான் உங்களுடைய ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸுக்கு நான் கூறிக் கொள்வது. மார்க்கெட்ல வந்து பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. டெய்லி வந்து ஆப்ஷன் பண்றவங்க அது இது சொல்லிட்டு கிடப்பாங்க. சின்ன சின்ன மூவ்மெண்ட் வரும்போது அது இந்த மூவ்மெண்ட் வந்தோன்னா மார்க்கெட் திரும்பி வச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரே நாள் 500 பாயிண்ட் கீழே வந்து சொன்ன அந்த இதுன்னு சொல்லி புலம்புவாங்க. ஆப்ஷன் பண்றவங்க அப்படித்தான் புலம்புவாங்க. நீங்க இன்வெஸ்டரா இருக்கும் போது எந்த சேனலையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு நல்ல ஸ்டாக் எந்த செக்டார் உங்களுக்கே பொருந்தும் பாருங்க. நம்ம எக்கனாமிக்கு கூட சேர்ந்த செக்டாக பாருங்க. கவர்மெண்ட் வந்து பல இதுகளுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்கிட்டு வராங்க. அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. கைட்டுவ கார்பனுக்கு பண்ணிக்கிட்டு வராங்க. இன்ஃப்ராக்கு டெவலப்மெண்ட்டுக்கு 2 லட்சம் கோடி மேல் பண்ணியிருக்காங்க.
இப்படி ஒவ்வொரு செக்டாருக்குமே அவங்க ஒதுக்கிட்டு வராங்க. அதனால அது கவர்மெண்ட் சப்போர்ட்டோட டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இதை பார்த்து கம்பெனியை பார்த்து முதலீடு பண்ணுங்க. ஸ்டாக்கை ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ் நம்ம கூறக்கூடாது. அதனாலதான் நம்ம எந்த ஸ்டாக்கும் கூறுவது இல்லை. ஆனா ஊடால ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம வாயாக வந்துடும், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாக்கை கூறுனா சிலருக்கு வந்து நம்மளுடைய ஓகே அது அதனால அது ஸ்டாக்கை பத்தி நம்ம பேச வேண்டாம். இண்டெக்ஸை பார்த்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க, நல்ல செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருந்துச்சுன்னா இந்த லைக்கை மட்டும் லேசா தட்டி விட்டுட்டு போங்க, இல்ல டிஸ்லைக்னாவது பண்ணிட்டு போங்க. ஏதோ ஒன்று லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ சும்மா பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க வளத்துடன்.